குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பதிவில் 2024 ஆவணி மாதம் மீன ராசி நபர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்கிற விவரங்களை பார்க்க போகிறோம். அப்போ இந்த மீன ராசி நபர்களுக்கு பொதுவாக ஜென்ரலாக சென்ற மார்கழி மாதம் சனி பெயர்ச்சிலிருந்து 7 நாள் ஆரம்பிச்சிருச்சு. பலவிதமான கவனத்தோடு இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப பாதிப்பாகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி பூரா பயமுறுத்தி வச்சுருக்காங்க. ஏன் அப்படி சொல்லி வச்சுருக்காங்கன்னு எனக்கும் தெரியலை. ஏன்னா உண்மையான ஒரு நிலையை பார்த்து தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேருக்கு நீங்கள் மீனராசி நபர்கள் ஜோதிடம் பார்க்க சென்றிருப்பீங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்துனதே கிடையாது. ஏன்னால் உண்மை நிலவரம் என்ன, சனி பகவான் முத மீனராசிக்கு வந்திருக்காராம். எல்லாரும் மீனராசிக்கு சனி பகவான் வந்திருக்காரு, 7 நாள் ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது எந்த அளவில் பலனை கொடுக்கும், அது மற்ற ராசி நபர்களுக்கு உண்டான மாதிரி பலனை கொடுக்குமா கொடுக்காதா என்ற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம சில உண்மையான உதாரணங்களை சாஸ்திர விதிகளோடு உங்களுக்கு நம்ம முழுமையாக புரிய வைக்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ பதினுடைய தொடர்ச்சியாக மீனராசி நபர்களுக்கு சனி பகவான் ஒன்றும் செய்ய முடியாது. அது என்ன காரணம், அதுக்கு ஒரு கதை நம்ம மகர ராசி வீடியோ பலன்லேயே உங்களுக்கு நம்ம சொன்ன கதை தான். ஆக மீண்டும் அந்த பலன்களை பார்க்காதவங்க இந்த ராசியுடைய நபர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு 2 நிமிஷம் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். பொதுவாக காலபுருஷ தத்துவப்படி 12 ராசிகள், மேசம் முதல் மீன ராசி வரை 12 ராசிகள். ஆக ஜோதிடம் அறிந்த சாஸ்திரம் அறிந்த நபர்களுக்கு தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிகளும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ காலபுருஷ தத்துவப்படி ராசி மகர ராசி, கும்ப ராசி ரெண்டுமே சனி பகவானுடைய ராசி. கும்பராசி லாபாதிபதியாக கருதப்படுகிறது. மீன ராசி அதாவது குரு பகவானுடைய ராசி விரையாதிபதியாக கருதப்படுகிறது. அப்போ குரு பகவானுக்கு ஒரு கோபம், நவக்கிரகத்தில் நம்ம சுபகிரகமாக இருக்கா, நம்மளை விரையாதிபதியாக சொல்லிட்டு என்னவே இருந்தாலும் சனி பகவான் ஒரு பாவக்கிரகம், அது கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. அவரை போய் லாபாதிபதியாக சொல்கிறாங்களேன்னு சொல்லி கேட்க, சனி பகவான் நான் லாபாதிபதி நீ விரையாதிபதி தான் அப்படின்னு சொல்ல, சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் வார்த்தைகள் முற்றி சண்டையினுடைய உச்சத்துக்கு போகும்போது ஒரு கட்டத்தில் குரு சனி பகவானை சபித்து விடுகிறார். நீ நாயாக போய கடவாக, நீ நாயாக போ அப்படின்ற மாதிரி சபிச்சு விட்டுறாரு. சனி பகவான் நாயா மாறிடுறாரு. நாயா மாறின பின்னால குருபகவானுக்கு ஒரு அச்சம், நாயா மாற்றி விட்டோமே, இவன் கடிச்சு வச்சு போடுவானே அப்படின்னு சொல்லி ஒரு அச்சம் ஏற்பட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று, அதாவது சிவபெருமானுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கால பைரவரை அழைச்சி அவர்கிட்ட போய் இவர் அந்த நாய் உருவமாக இருக்கக்கூடிய சனி பகவானை ஒப்படைத்து விடுகிறார். அப்போ நிறைய பேருக்கு பைரவர்னாதே நாயினாதே பைரவர் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. சிவபெருமானுடைய காவல் தெய்வமாக ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியவர் கால பைரவர். அப்போ அந்த கால பைரவர்கிட்ட இந்த நாய் வாகனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை கொண்டு போய் ஒப்படைச்சு பத்திரமா பார்த்துக்க, விட்டுறாத கடிச்சிடுவான், இவனை கவனமாக பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சனி பகவானுடைய சாஸ்திரத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டுள்ள சில உண்மையான ஒரு சாஸ்திர விதிகள். அப்போ குருவனுடைய சாபத்துக்கு ஆளான சனி பகவான், நாயாக சென்ற சனி பகவான் பைரவர்கிட்ட இருக்கிறதுனாலதே சனி பகவான் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்கள பூராமே நாங்கள் பைரவரை போய் கும்பிடுங்க, பைரவரை போய் கும்பிடுங்க, சனிக்கிழமை சாயங்காலம் போங்க, செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் போங்க, பைரவருக்கு வில்வேலை அர்ச்சனை பண்ணுங்க, மிளகு தீபங்கள் ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் பரிகாரங்கள் சொல்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, பைரவர் தான் நாய் தான் பைரவராக இருக்காருன்ற மாதிரிலாம் கிடையாது. ஆக பைரவருடைய வாகனம்தான் நாய். அதனால் சனி பகவான் தான் நாய் உருவத்தில் அங்கே இருக்காருன்றது ஐதீகம். அதனால் சனி பகவான் நாயாக இருக்கிறதாகவும் வாகனமாக இருப்பதாகவும் பைரவர் அவருடைய குருநாதராகவும் கருதப்படுவதால் கால பைரவரை கும்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி, இதிலிருந்து என்ன சொல்ல வாரம் அப்படின்றத இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, மீன ராசி குரு பகவானுடைய ராசி. மீன ராசி குரு பகவானுடைய ராசி. குரு பகவானுடைய சாபத்துக்கு ஆளான சனி பகவான் எப்படி அந்த குரு பகவானை தொட முடியும்? நல்லா நினச்சி பார்த்துக்கங்க. எப்படி தொட முடியும்? தொடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, தொடவும் முடியாது, தொட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இதே சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய உண்மை. இது தெரியாமல் மீன ராசியில் இருக்கவங்க கூறாமல் அப்படியே பயந்து இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
சனி பகவான் வந்து மீனராசி நபர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. 7 நாடி சனி பகவான் வந்து அவர் வாட்டுக்கு இருக்க வேண்டியதே, பேருக்கு அவர் வாட்டுக்கு 12ஆம் இடத்துக்கு வர வேண்டியதே, அடுத்த ஜென்மத்துக்கு வர வேண்டியதே, முடிச்ச அடுத்து 2ஆம் இடத்துக்கு போய் பாதசனி கழிவுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சனி பகவானால் மீனராசி ஒன்றும் செய்ய முடியாது, செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வராது. இதுதான் வந்து இருக்கக்கூடிய சாஸ்திரத்தில் 100க்கு 100% உண்மையான ஒரு தகவல். சரி, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இருந்தாலும் எங்களுக்கு இந்த ஒரு 6 மாதமா கொஞ்சம் ஒரு மன உளைச்சலாகவே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? சனி பகவான் வந்ததுனால இப்படிலாம் நடந்துக்கிட்டு நாங்கள் ஒரு பயத்தில் இருக்கோம்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம். அதுக்கு என்ன காரணம்? உங்களுடைய ராசியில் இப்போ ராகு வந்து இருக்கார். அப்போ குருவனுடைய ராசி மீன ராசியில் இப்போ ராகு பகவான் வந்திருக்கார். அப்போ அந்த ராகுனுடைய தொல்லைகள் வந்து உங்களுக்கு இருக்கும். சில வீண் மனக்குழப்பங்கள் இருக்கும், சில வீண் மன உளைச்சல் இருக்கும். ஆக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இன்னும் 1 வருஷம் தான். அதுவும் அடுத்த ராகு பயிற்சி இப்போ ஒரு 6 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 வருஷத்துக்கு ராகு பயிற்சி அடுத்து. அப்போ அடுத்த வருஷம் நேர டைங்கெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன ராகு பயிற்சி வர்றதோட அந்த ராகு பயிற்சியில் உங்களுக்கு அந்த ராகு வந்து அடுத்து கும்பத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சனி பகவானால அங்கிட்ட எத்தனை வருஷமானாலும் சரி, எத்தனை வருஷம்னாலும் சரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. அதனால மீனராசி நபர்கள் பயப்பட வேண்டாம். 7.5 ஆண்டு சனியினால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. 7.5 ஆண்டு சனியினால் ஒன்றும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் வாட்டிக்கு எப்பயும் மேலே நார்மலாக தொழிலுக்கு குடும்பத்துக்கு பார்க்குறதுக்கு தொழில் ஆரம்பிக்கணும், குடும்ப அமைப்பு செய்யணும், ஒரு வீடு வாசல் அமைக்கணும், ஒரு மண்மன வாசல் அமைக்கணும், ஒரு இடம் வாங்கணும், தொழில் வாங்கணும் சொல்லி எது செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக உங்களுடைய திசா புத்திகள் எப்படி நடப்பில் இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு செஞ்சுக்கங்க. 7.5 ஆண்டு சனியினால் பயப்பட வேண்டிய அவசியம் மீனராசி நபர்களுக்கு கிடையாது. சரிங்களா? இந்த வீடியோ பதிவில் ஒரு தெளிவான ஒரு மனநிலை நேரம் உங்களுக்கு உருவாயிருக்கு. அப்படி இந்த ராகுனால ஒரு ஏற்படக்கூடிய தொழிலுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அதை வேணால் செய்யலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமை துர்க்கை கோயிலுக்கு போய் சாயங்காலம் நேரம் துர்க்கைக்கு மஞ்சள் தூள் குங்குமம்லாம் வச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக நறுக்கி அதை பிரட்டி விட்டு அதில் நெய் ஊற்றி வலது இடது துர்க்கைக்கு வலது இடது 2 பக்கம் அப்படியே அழகாக துர்க்கை அம்மன் சிலைக்கு முன்னால் 2 பக்கம் அப்படியே அழகாக தீபம் ஏற்றுவாங்க பார்த்தீங்களா, சிலைக்கு முன்னால் கோயிலுக்குள்ளே அந்த விக்கிரகத்துக்கு பக்கத்தில் 2 பக்கம் தீபம் அப்படி தொங்கும். அது மாதிரி நல்லா அழகாக 2 எலுமிச்சம்பழத்துக்கு நெய் ஊற்றி நெய் ஊற்றி நல்லா திரி போட்டு நல்ல விதமாக வணங்கி வந்தீங்க அப்படின்னா ராகுனுடைய தொல்லைகள் விலகும். இன்னும் இந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன உளைச்சல் மனக்குழப்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு விலகிவிடும். அதனால 7.5 ஆண்டு சனியை பற்றி மீனராசி அவர்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை ஒன்றும் செய்யாது, செய்யவும் முடியாது. மீண்டும் அடுத்த ஜோதிட பதிவு இதே மாதிரி ராசி பலன் வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சதா